ஹலோ ஆல் வணக்கம். எலிமினேட்டர் டைம். ஆர்சிபி பீடா, வெல்கம் டு த ஷோ. ஆர்சிபிக்கு தான் மேட்ச்சு. ஆர்சிபி vs ஆர்ஆர். அதே அகமதாபாத்ல எங்க எஸ்ஆர்ஹெச் கேட் அடி வாங்கினா அதே வென்யூல என்ன மாதிரி பிச்சு யூஸ் பண்ண போறாங்க, என்ன கண்டிஷன்ஸ், மேட்ச் என்ன ஆக போகுது, ஆர்சிபி உள்ள போவாங்களா வெளியே போவாங்களா, உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்ப பாருங்க, ஆர்சிபி நத்திங் டு லூஸ். நீங்க 8-7 தோத்துட்டு அப்புறம் என்ன? இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் தி நெக்ஸ்ட் 6 கேம். தே ஹேவ் டு வின் எவ்ரி கேம் பை அ மார்ஜின் டு கெட் தேர் நெட்டட். -1 என்னமோ இருந்தாங்க. அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கே மாதிரி ஒரு ப்ரூவன் சாம்பியன்ஸ நீங்க ஒரு மார்ஜின் அடிச்சு வந்திருக்காங்கன்னா தே காட் நத்திங் டு லூஸ். இதுக்கு மேல ஆர்சிபி தோத்தாலும் இப்போ ஒரு சிலர் ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னா அது நியாயமே இல்லாத ஒரு பேச்சு. ஐ வாண்ட் them டு பிளே த ஃபைனல், preferably go there and win the trophy. If they fail on it, still everyone would say this is an inspirational journey for RCB னு. எனக்கு என்னமோ இந்த தடவை 6 out of 6, 9 out of 9 ஆகும்னு நினைக்கிறேன். பிச் இஸ் கோயிங் டு பி த சேம் திங். அது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு டியூ வந்தது பாருங்க, unbelievable dues. The weather is going to be the same. The toss is going to be crucial. Team winning the toss will definitely try and bowl first. இப்ப இப்ப இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப உங்களுக்கு 7 மேட்ச்ல 5 மேட்ச் பேட்டிங் செகண்ட், பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 172, ஆவரேஜ் ஸ்கோர் பேட்டிங் செகண்ட் 199. பாத்துக்கோங்க, 170 ஆர் லெஸ் ஸ்கோர்ஸ் 6 out of 14 இன்னிங்ஸ் நடந்திருக்கீங்க. கேர்ஃபுல்லா நீங்க ஆடணும். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்த செட்டிங் ஃபேஸ் பவர் பிளே 6 overs 45 for 1 ஒரு விக்கெட் மேல கொடுக்க கூடாது. எஸ்ஆர்ஹெச் நேற்று 45 for 4, கேகேஆர் 63 for 1. அதுக்கப்புறம் கம்பேக்கே கிடையாது உங்களுக்கு. 7 to 10 ஒரு 32, 10 ஓவர்ல 80 for 2 வந்துட்டீங்கன்னா 11 to 20 கல்ட்டு தான் உங்களுக்கு. 11 to 15 ஒரு 53 for 2, 60 to 20 நிறுத்தவே முடியாது. 65 ரன் டேக்ஸ் டு 195 to 200. 200 வந்ததுன்னா யூ காட் மேசிவ் சான்ஸ். 7 மேட்ச் நடந்திருக்கு. எல்லா மேட்சுமே விச் எவர் ஸ்பின்னர்ஸ் போல்ட் வெல் ஒன்னு. நேத்தும் பாத்தீங்கன்னா 8 overs 66 for 3 இவங்க கேகேஆர். வியாஸ்காந்த் 2 ஓவர்ல 22, டிராவிஸ் செட் 1.3 overs 32 ரன் என்னமோ. தட் மேக்ஸ் அ மேசிவ் டிஃபரன்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சீமர்ஸ் பாருங்க 9.71 எக்கானமி, ஸ்பின்னர்ஸ் 8.58 எக்கானமி. தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ உங்களுக்கு ஆர்சிபி எப்படி போகணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, கோலி, ஃபாஃப், பட்டிதார், கிரீன், மேக்ஸ்வெல், லெம்ப்ரோ, தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னில், சிராஜ், வைஷாக் விஜயகுமார், யாஷ் பண்ண தயால். மாட்டாங்களே, நீங்களும் இத சொல்லிட்டே தான் இருக்கீங்க. இத பண் இப்ப நான் சொல்றதுல 3 ஃபாரினர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், பிச்சு எப்படி இப்போ ஒருவேளை பாத்தீங்கன்னா பெங்களூர்ல திடீர்னு நிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த 3 ஓவருக்கு அப்புறம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் கீப் கரண் சர்மா ஆர் லாக்கி ஃபெர்குசன். இப்போ உங்களுக்கு ஸ்பின்னர் தேவைன்னா யூ கேன் கெட் கரண் சர்மா, ஆர்எல்ஸ் யூ கேன் கெட் லாக்கி ஃபெர்குசன். வைஷாக் விஜயகுமார் ஹேஸ் டு பி தேர் த பிளேயிங் லெவல். இன்னொன்னு நிறைய எப்படி யோசிக்கிறாங்கன்னா, மும்பை இந்தியன்ஸை பார்த்து கத்துக்கணும். மும்பை இந்தியன்ஸ் பேரை வச்சுட்டு 9 இந்தியன்ஸ் அவங்க ஆடினாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடியே ஆகணும் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்னு ஆடுறாங்க. ஆஹ் ஃபாரின் பிளேயர் ஆடுறதான் ஸ்ட்ரென்த். 4 பேர் ஆடிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. நாட் ஆல்வேஸ். Now, I'm not being critical. I don't know whether you accept it, whether the viewers accept it. இந்த 13வது ஓவர்ல லாக்கி ஃபெர்குசன் போட்டது தான் மொமெண்டம் அப்படியே திரும்பிச்சு சிஎஸ்கேக்கு. 2 ஓவர்ல 37 ரன் போது 18 ரன் கொடுத்து, இப்போ கடைசி 19 ரன் கொடுத்து, கடைசி ஓவர்ல உங்களுக்கு 17 ரன்னு. எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன்ட். இப்ப 17 ரன் யாஷ் தயால் தோனி மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்திருந்தா யாஷ் தயால எல்லாரும் குறை சொல்லியிருப்பாங்க. யாஷ் தயால நீங்க குறை சொல்லக்கூடாது. டேமேஜ் வாஸ் டன் இன் தி ப்ரீவியஸ் ஓவர் அப்படிங்கும் போது hopefully they will think about it. This is what இப்ப நான் சொல்றேன். இதுல பாருங்களேன், உங்களுக்கு யாஷ் தயால், வைஷாக் விஜயகுமார், சிராஜ், ஸ்வப்னில், மேக்ஸ்வெல், கிரீன் 6 பேரால உங்களுக்கு போட முடியும். நான் எப்படி யோசிப்பேன்னா, இன்னொரு இம்பாக்ட் அந்த சுயாஷ் பிரபுதேசாயை வச்சுப்பேன். ஒருவேளை இவங்களை வச்சு நான் ஓட்டிட்டேன்னா இவங்க 2 பேரையும் நான் யூஸே பண்ணாம இன்னொரு பேட்ஸ்மேனை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவேன் நானு. கரெக்ட். எனக்கு இங்க பாருங்க, எனக்கு யாஷ் தயால் இஸ் டூயிங் த ஜாப், சிராஜ் இஸ் டூயிங் த ஜாப், மேக்ஸ்வெல் ஏமாத்தி போடுறாரு, கிரீனு ஓகேவா போடுறாரு. எனக்கு அதுக்கப்புறம் என்ன தேவை? வைசாக் விஜயகுமார் 2 மேட்ச் 4 ஓவர்ல 25 போட்டிருக்காரு. வேற டேக் ஹிம் அ சான்ஸ் வித் ஹிம்.
அதுதான் நான் சொல்றேன், ட்ரை அண்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் பேட்டிங். அவங்க பண்ணுவாங்களா உங்களுக்கு தெரியாது. திஸ் இஸ் வாட் ஐ வில் கோ வித். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட பேட்டிங் ஆர்டரை அகேன்ஸ்ட் ஆர்சிபி காம்பினேஷன் நான் சொல்றேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரல் டு ஓபன் வித் ஹிம், சாம்சன், பராக், நம்பர் 5 கோலர் கேட்மோர், 6 ரஹ்மான் பவல், அஸ்வின், ஆவேஷ் கான், போல்ட், சந்தீப் சர்மா அண்ட் சஹல். என்னோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி கேஷவ் மகாராஜ். இவங்க வந்து எப்படி ஆர்சிபி அரெஸ்ட் பண்ண பார்க்கணும்னா, கேஷவ் மகாராஜ் ஹாஸ் டு போல் இன் பவர் பிளே. அவரு பவர் பிளேல 2 ஓவர் இல்ல 3 ஓவர். சந்தீப் சர்மா பர்கர் ஆடினாங்க போன மேட்ச், மழை பெஞ்ச மேட்ச். அடி கோலிக்குல கால்ல போட்டுட்டு பின் பின் ஃபாஃப் இறங்கி இறங்கி அடிப்பாரு. 100 அடிச்சாரு அந்த மேட்ச்ல, பர்கர்லாம் தான் இருந்தாரு, கோலி 100 அடிச்சாரு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், 2 ஓவர் வந்து இவருக்கு போட பார்ப்பேன். ப்ளீஸ் see the record of சந்தீப் சர்மா against கோலி. சந்தீப் சர்மா has got a very good record against கோலி, நல்லா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் போல்ட் வந்து ஒரு சீசன் நாளைக்கு கோலி அடிப்பாரு பாருங்க. அதை தான் நான் சொல்றேன். இவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். நம்மளோட இதை நம்ம சொல்றோம், பண்ணிடுவாங்க. பண்ண மாட்டாங்க. ஜுருல நான் ஓப்பனிங் இருக்கணும்ன்றேன், கோலர் கேட்மோரை பின்னாடி வச்சுக்கணுன்றேன், அதையும் அவங்க பண்ண மாட்டாங்க. சோ இவங்க இதுதான் பண்ணுவாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி போவேன். பட் தே வில் ஓபன் வித் இது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரல் தே வில் ட்ரை அண்ட் பிரிங் இன் டானவன் ஃபெரேரா, ஏன்னா ஆர் கேஷவ் மகாராஜ் ஒருத்தர் எடுத்துன்னு வரணும்னு பார்ப்பாங்க. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் டோனவன் ஃபெரேரா சக்சீடிங்க. இங்க அந்த 6 ஓவர் 45 உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணக்கூடிய இது யாரு? ஜெய்ஸ்வால் ஃபார்ம்ல இல்ல. இப்ப அதுக்கப்புறம் கோலர் கேட்மோர், ஐ எம் நாட் ஷூர். இட்ஸ் கோயிங் டு பி இன்டென்ஸ் கண்டெஸ்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் சிராஜ். சஞ்சீவ் சாம்சன் ஒரு 3-4 மேட்சா கொஞ்சம் அந்த ஃபார்ம் போன மாதிரி தெரியுது. ரியான் பராக் இஸ் பேட்டிங் வெல். அங்க கோலியை நிறுத்தது யாரு தெரியாது. பாஃப் வந்து சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா அடிப்பாரு. ரஜாத் பட்டிதார் வந்து பயமா இருக்கு பாக்கிறதுக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி கிரீன், இஸ் ஆல்சோ இன் டீசன்ட் ஃபார்ம். அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் டெஃபினட்டா அங்க அவங்களுக்கு இருக்கு. 11 to 20 உங்களுக்கு மேட்ச் எடுத்துட்டு போகணும். டெஃபினெட்லி மேக்ஸ்வெல் வில் கம் இன் டு த ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரவுண்ட் ஒரு படும், ஃபாலோட் பை லும்ரோ, ஒரு டிகே, ஸ்வப்னில் சிங் கேன் ஆல்சோ பேட். இப்ப இங்க பாருங்க, கேட்மோர் தான் அவங்க சொன்ன மாதிரி ஓபன் பண்ண போறாரு. கேட்மோர் தான் ஓபன் பண்ண போறோம்னு துருவ் ஜுரல் பின்னாடி வர போறாரு. ரோமான் பவுல் பெருசா ஃபார்ம்ல இல்ல. அஸ்வின் ஓகே கேன் பேட். அதுக்கப்புறம் இம்பாக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் மகாராஜ் ரொம்ப வீக் பினிஷர்ஸ் உங்களுக்கு ஹெட்மயர் இல்லைன்றதுனால. இந்த ஸ்பின் இதை பத்தி சொன்னோம், அதுல உங்களுக்கு வந்து நீங்க ஒண்ணுமே கம்பேரிஷனே கிடையாது. உங்களுக்கு பர்டிகுலர்லி மகாராஜ் கம்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி மகாராஜ், இட்ஸ் கோயிங் டு பி அஸ்வின் இஸ் ஆல்சோ போலிங் வெல். சஹல் லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அப்படியே ஒப்பேத்திருவாரு எப்படியும். ஸ்வப்னில் சிங்கும் ஒரு 2 ஓவர் நல்லா போடுறாரு. அதுக்கப்புறம் கரண் சர்மா ஆடுறாரா இல்லையான்னு தெரியாது. ஸ்பின் எட்ஜ் உங்களுக்கு இருக்கு. பட் கன்சிடரிங் தி ரீசன்ட் ஃபார்ம், தே ஆர் கமிங் வித் லாஸ்ட் 5 கேம்ஸ் வித்வுட் அ வின், 4 losses and no result. இவங்க கமிங் வித் convincing 6 wins. I'm thinking that it is going to be a massive edge, that is going to be 60-40 in favor of RCB. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடாக் 5 டைமா கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த 6 வந்து ராயல்ஸுக்கு தான்றீங்களா? இல்ல, நீங்க 60 மேசிவா கொடுத்துட்டீங்க உங்களுடைய ஆசா பாசங்களையும் சேர்த்து. பட் ஸ்டில் ஐ வில் அக்ரி வித் யூ பீடா. மே மாசம் கமெண்ட்ரியில சொன்னாங்க, மே மாசம் வந்து தோக்காத டீமா இவங்க, அவங்க மே மாசம் ஜெயிக்காத டீமா. அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு வியூவரா பாக்குறதுக்கு எனக்கு என்னமோ ஆர்சிபி ஆன ரோல். நீங்க சொன்னீங்களே கோலியை நிறுத்துறாங்களா, யார் இருக்காங்கன்னு தெரியலன்னு, அதான் உண்மை. கோலியை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது இப்ப இருக்க ஃபார்முக்கெல்லாம். அண்ட் இப்போ அவங்க இமேஜின் த ஸ்பிரிட் அண்ட் தர் மோட்டிவேஷன் இந்த டீம். இப்போ நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி ஹவு தே வில் ஃபீல் அப்படின்னு, நீங்க பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயம் யோசிச்சு பார்த்து சொல்லுவீங்க நிறைய ஷோல. அதை தான் நான் இப்போ திருப்பி உங்களுக்கே சொல்றேன். இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து குவாலிஃபை வந்திருக்கப்ப அவங்க மொரால் எப்படி இருக்கும், அதுதான் ஐ டோன்ட் see them losing this game at least அப்படின்னு நான் சொல்றேன். So I will also go with RCB. ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? அதான் ரொம்ப சிம்பிள். இப்ப எனக்கு லெவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் டீம் இஸ் சர்ச்சிங் ஹவு டு வின், ஒன் டீம் அட வாங்கல எவனா இருந்தாலும் மோதி பார்த்துடலாம், அந்த மாதிரி இதாயிடுச்சு உங்களுக்கு. இப்ப அவங்க வந்து 8 மேட்ச்ல 7 தோக்கும் போது ராயல்ஸ் வந்து 2 மேட்ச் தோத்துட்டு டாப்ல இருந்தாங்க டேபிள்ல. see how things are changing. இப்ப வாழ்க்கை ஒரு வட்டம்டான்னு சொல்லியிருக்காரு அப்பவே தளபதி. பின்ன இப்ப இங்க எப்படி பாப்பேன்னா, இப்ப எனக்கு இந்த பிச்சை பார்த்துட்டு பர்டிகுலர்லி பாஃப விடாதீங்க, அப்படியே கல்லா நின்று அடிப்பாரு. கோலி வந்து ஆன்சர் யாருக்கு எனக்கு தெரியல. கிரீன் டபுள் டியூட்டி எடுங்க. எனக்கு மேக்ஸ்வெலுக்கும் பயங்கரமா படுன்னு தோணுது இந்த மாதிரி ஒரு பிச்சில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் இஸ் டியூ ஃபார் வெரி லாங் டைம். பட்டிதர் நீங்க எடுக்காதீங்க.
பட்டிதார் நான் கை வைக்க மாட்டேன் உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் பராக் வந்துட்டு உங்களுக்கு செம ஃபார்ம்ல இருக்காரு. கம்ப்ளீட்லி ஐம் லோடிங் இட் பேட்டிங். ஸோ என்னோட 6 பிக்ஸ் பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஃபாஃப் டு பிளஸி, விராட் கோலி, கேமரூன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ரியான் பராக். நீங்க பட்டிதார்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக் பட்டிதர். யாஷ் தயால் நான் போன மேட்சும் சொன்னேன் நல்லா போடுறாரு, ஐஎஸ் விக்கெட் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாஷ் தயார், பட்டிதர். மிச்ச நல்ல பிளேயர்லாம் நீங்க எடுத்துட்டீங்க ஆர்சிபியில். சஞ்சு சாம்சன் நீங்க சொல்லல. சஞ்சு சாம்சன்லாம் மிஸ் பண்ணவே முடியாது ஃபேண்டசிக்கு. அவர் ஃபார்ம் டிப்னு நீங்க சொன்னது கரெக்ட், பட் வி கேனாட் மிஸ் இஸ் டூ கிளாசி பிளேயர் ஆல்சோ. 3 ரியான் பராக் ஆல்சோ 500 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு ஒரு சீசன் அப்படின்னா. ரியான் பராக் ஓ எடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே. அப்ப இதுதான் ட்ரெண்ட் போல்ட் பீடா. ட்ரெண்ட் போல்ட் வி கேன், அவரும் ஒரு கிளாஸ் ஆக்டர். மேக்ஸி கூட நீங்க எடுத்துட்டீங்கல்ல? ஆமா, மேக்ஸ்வெல் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ நான் வந்து ஆர் அஸ்வினை பிக் பண்ற பீடா. அவர் வந்து ஹீ இஸ் a கேம் சேஞ்சர், வி ஆல் நோ. விக்கெட்டும் எடுப்பாரு, சில சமயம் பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. நீங்க சொல்ற மாதிரி டபுள் டியூட்டி பிளேயர். ஸோ ஐ வில் பிக் அஸ்வின் ஆல்சோ ஃபார் திஸ் க்ரூஷியல் கேம். பிக் பிளேயர்ஸ் வந்து பிக் மேட்சஸ்ல டெலிவர் பண்ணுவாங்க, அதுக்காக ஐ வில் பிக் அஸ்வின். ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம், ஃபேண்டசி எட்ஜ் கொடுத்தாச்சு, நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கிளியரா சொல்லிட்டீங்க. ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஐ ஃபீல் ஃபார் ராயல்ஸ் ஆல்சோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 8 மேட்ச்ல 7 ஜெயிச்சுட்டு இவர் இந்த சிச்சுவேஷன் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு குவாலிஃபயர் இங்கேயோ நடக்குது, நீங்க உட்காந்து வேடிக்கை பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் ஹவு திங்ஸ் வுட் ஹவ் டர்ன் அப்சைட் டவுன் ஃபார் தெம். ஆல் ஆஃப் அ சடன் டாப் 4 எல்லாரும் நடிக்கிறாங்க. அவர் பர்பிள் கேப்புக்கு ஓடிட்டு இருக்காரு. யஜுவேந்தர் சஹல் நியூ பால்ல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா விக்கெட் எடுக்கிறாரு, போல்ட் விக்கெட் எடுக்கிறாரு. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல பராக் வச்சிருந்தாரு ஆரஞ்சு கேப், நாட் கோலி பட் பராக். கோலி இருந்து வாங்கினாரு ஆரஞ்சு கேப். அததான் சொல்றேன். இப்ப ஆல் ஆஃப் சடன் பாத்தீங்கன்னா அந்த பட்லர் போனதுக்கு இப்ப பாருங்களேன், இப்ப சால்ட் பெரிய லாஸ் அவங்களுக்கு. ரமானுல்லா குர்பாஸை கொண்டு வந்து அதை அப்படியே நல்லிஃபை பண்ணிட்டாங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணோம், தட் இஸ் வேர் தே நீட் டு பி போல்ட். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, குவாலிட்டி பிளேயருங்க கோலர் கேட். ஒரு இப்பயே சொல்றேன், டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். வந்து ஒரு 80-40 பால் வர அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இங்கதான் நீங்க எப்படி ஷூடா யோசிக்கணும். இப்ப அவங்களை நீங்க என்ன பண்ணணும், பேஸ் கொடுத்தீங்கன்னா பின்னிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் உங்க மகாராஜா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் இறங்கி வருவாரு ஃபாஃப் டு பிளஸ். இப்பவே நான் சொல்றேன், இறங்கி வருவாரு ஃபாஃப் டு பிளஸ் மகாராஜுக்கு. அந்த சான்ஸை நீங்க எடுக்கணும். நீங்க அவங்க 4 ஓவருக்குள்ள நீங்க விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணல, பவர் பிளேல 2 விக்கெட் நீங்க எடுக்கல. அதாவது இந்த டாப் 3ல ஃபாஃப், கோலி, பட்டிதர், இந்த டாப் 3 நீங்க வந்து 2 பேரை எடுக்கலன்னா இந்த அகமதாபாத் பிச்சில் அவங்க ஃபர்ஸ்ட் ஆனாங்க 235 அடிச்சிருவாங்க ஆர்சிபி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. யூ காட் பூட்ஸ் டு சேஸ் இட், but it is not going to be easy. Is what you saw what happened. The star-studded batting lineup like CSK, they couldn't get to 201 and to get into the playoffs போது அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா பண்ணி அவங்க நிறுத்தலைன்னா they're going to be in trouble. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட ஃபைனல் தாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி கோ அஸ் அ ஸ்டார்-ஸ்டட்டட் ஃபேவரட்ஸ். சார் நீங்களும் அதை தான் சொல்லியிருக்கீங்க. பட் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். எனி டீம் which is getting into playoff, it cannot be written off. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நம்மளோட அனாலிசிஸ், இந்த ஃபார்ம் கைட் இதெல்லாம் வச்சு நம்ம சொல்றோமே ஒழிய இட் டசன்ட் மீன் தட் ராஜஸ்தான் ராயல்ஸ் have got no chance at all. They can come back and prove us completely wrong. That's a quality of match winners they have got. Someone like Ashwin, you said, அப்படியே எழுந்து நிப்பார் இந்த மாதிரி சுச்சுவேஷன், வாங்கட பார்க்கலாம் அப்படின்னு. Chahal is also due for a match winning performance போது anything can happen. What we can assure is it's going to be a cracking contest with team which wins this eliminator will go as a massive favorites in qualifier 2 also. Let us see what is in store. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye-bye.